கரூரில் பேராசிரியர் மீது பாலியல் புகார் அளித்த மாணவிக்கு ஆதரவாக மாணவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் கூற கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தற்போது மாணவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? பேராசிரியர் மீது இதுவரை என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கல்லூரி நிர்வாகம் இது தொடர்பாக என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? வணக்கம். இந்த கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தாந்தோன்றிமலை பகுதியில் அரசு கலைக்கல்லூரியானது செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி ஒருவரை அந்த கல்லூரியின் பேராசிரியர் ஒருவர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பாலியல் ரீதியாக திட்டியதாக கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட மாணவி நேற்று புகார் அளித்திருந்தார். மாணவிக்கு ஆதரவாக சக மாணவ மாணவிகளும் காவல் நிலையத்துக்கு சென்ற போது சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மாணவர்களை தொடர்பு கொண்டு கல்லூரிக்கு திரும்ப வேண்டும் என்றும், இல்லை என்றால் மாற்றுச் சான்றிதழ் கொடுக்கப்படும் என எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலையே கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி வாயில் முன்பாக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரி முதல்வர் சுதா உள்ளிட்ட போலீசார் மற்றும் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். அதனை அடுத்து செய்தியாளர் சந்தித்த மாணவர்கள் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் போராட்டம் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று மாணவி அளித்த புகாரின் மீது கரூர் நகர காவல் நிலையத்தில் அந்த பேராசிரியர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாணவி ஆகிய இருவரையும் வரவழைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த மாணவிக்கு ஆதரவாக தற்போது அரசு கலைக்கல்லூரி வாயில் முன்பாக மாணவ மாணவிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அந்த மாணவ மாணவிகள் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் கோஷங்கள் எழுப்பி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக மாணவர் அமைப்பினரும் இந்த போராட்டத்துக்கு வருகை தந்துள்ளனர். தற்போது போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.